ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக நல்லா எம்மியாக சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் பண்ண போகிறோம். வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக தான், ஜாஸ்தி இல்லை, கம்மி இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு நம்ம சூப்பராக ஈஸியாக குயிக்காக பசங்களுக்கு நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஜாஸ்தி வேலை இல்லை, எதுவுமே இல்லை, சூப்பராக நம்ம பண்ணிடலாம் ஈஸியாக. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னட்டுன்னு. பாருங்கள், குக்கீஸ் பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவு நம்ம பட்டர் எடுத்துக்கிறோம். மெல்ட்டு பண்ணல, அப்படியே தான் எடுத்துக்கிறோம். ஒரு கப் அளவு நம்ம சுகர், இந்த சுகர் வந்து பவுட்ரு பண்ணல, அப்படியே தான் எடுத்துக்கிறோம். நீங்கள் வேணால் ப்ரௌன் சுகர் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இதில் 1/4 கப்பு நீங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இதே சுகர் தான், ஒயிட் சுகர் தான் நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா பவுட்ரு பண்ணிக்கலாம், மெல்ட்டோ பண்ணிக்கலாம் பட்டரு. நான் இன்றைக்கி அப்படியே தான் பண்ண போகிறேன், சேர்க்க போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து எக்கு சேர்த்துக்கிறோம் இதில். நீங்கள் வேணும்னா எக்லெஸ் வேணும்னா கூட நீங்கள் எக்லெஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸு 1 எக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இந்த சுகர் ஆகட்டும், இந்த பட்டர் ஆகட்டும், இந்த எக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே பாருங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இதில் ஒன்றா இதுக்கு மேலே இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த சுகர் கூட எல்லாமே, எக்கு, சுகரு, பட்டர் கூட எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் ஆனோன்னு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கொஞ்சம் சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அதுக்கு மேலவே நம்ம மைதா சேர்த்துக்கலாம். பெரிய கப் அளவு 1 எடுத்துன்னுக்குறோம். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு கப்பு 1.25 கப் அளவு நம்ம மைதா எடுத்துன்னுக்குறோம். பாருங்க, இது சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மைதா ஆகட்டும், இதில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். என்னென்ன சேர்க்கணுமோ நம்ம இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மைதா ஆகட்டும், எது நம்ம சேர்த்துக்கிறோமோ கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பேட்சில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே ரொம்ப மிக்ஸ் பண்ணணுன்ட்டுன்னு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதுக்கு ரொம்ப ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும். இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் நேரம் நம்ம இதுக்கு மேலே நம்ம உங்கள்கிட்ட எது இருக்குது அதில் சாக்லேட் வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடிமேட் கடையில் இருக்குது, அது வாங்கிட்டு நம்ம இதில் கொஞ்சம் மேலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். குக்கீஸு ரொம்ப நல்லாயிருக்கும் இது, அதுக்கோசரம் தான் இது சாக்கோ சிப்ஸு. இதுக்கு மேலே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஃபுல்லாக மேலே கீழே சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் கையில் வேணும்னாலும் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஐஸ்கிரீம் இது இருக்குது, அதில் வந்து சைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி அதில் பட்டர் சேர்த்துட்டு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இது சைஸ் ரவுண்டாக பண்ணிவிட்டு எவ்வளோ ஆகுதோ அந்த அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கையில் வேணும்னா கூட பிடிக்கலாம். நான் அன்றைக்கி இதில் தான் நான் பண்ணிவிட்டு அழகாக ஷேப் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஃபுல்லாக இந்த அளவுக்கு பாருங்கள், ஒன்று ஃபுல்லாக ஷேப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வச்சிட்டோம். பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சம் வைக்கலாம். இது நல்லாயிருக்கும் டெக்கரேட் பண்ணால். இதுக்கு மேலே எடுத்துகிட்டு இது நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு விட்டுடலாம். நல்லா ஃப்ரீசர்லலாம் நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு விடலாம். ஜாஸ்தி வேணாம், 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம இது பேக் பண்ணலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. பார்த்தாலே பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு இது பேக் பண்ணுறல அந்த ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டி ஆயில் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போது பட்டர் ஷீட் இதுக்கு மேலே இது வச்சு விட்டுடலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி எனக்கு 6லேருந்து 7 வந்துச்சு இந்த அளவுக்கு. இப்போ இது நம்ம டைம் 12 மினிட்ஸ் 180 டிகிரியில் 12 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 12 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு விட்டுட்டோம். பாருங்கள், நல்லா பேக் ஆகிருக்குது, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு, ஃப்ளாட்டாக ஆகிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சில்லுன்னு ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக. சைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இன்றைக்கி பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்து நான் சின்னது பண்ணேன், இன்றைக்கி வந்து நம்ம பெரிய சைஸ் பண்ணேன். பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குது. ஒன்று சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சூப்பராக பசங்களுக்கு வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் கம்மி இன்க்ரீடியண்ட்டில் சூப்பராக வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக நல்லா வீட்டிலே குக்கீஸ் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சில்லுனால எடுத்துகிட்டு நம்ம எதுனா ஒரு கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கலாம். போட்டு எப்போ வேணுமோ அப்போ நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், மொல்லமாக சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒன்று எடுத்துடுறேன். பாருங்கள், இது சாஃப்டாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ பாருங்கள் சூப்பராக இருக்குது.
இப்போ உங்களுக்கு நான் இது பாருங்கள் ஓப்பன் பண்ணி பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் இது இப்படி தான் இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இப்படி தான், ரொம்ப கெட்டி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா அப்போ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பராக நம்மளது பாருங்கள் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு.